இது வந்து கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு ஆக்சுவலாக வந்து முன்னாடி வாசல்லேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். எவ்வளோ தென்னை மரம் சொல்ல வர பாருங்கள், எவ்வளோ வாழை மரம் பாருங்களேன். ஆக்சுவலாக துலா உற்சவம் அப்போது அப்புறம் தேர் இருக்கிற டைம் துலா உற்சவம் முடிச்சு தேர் வைப்பாங்களா, அப்போக்கு தான் வந்து இந்த மாதிரி வாழை மரம் கட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு இந்த டைமே எவ்வளோ தென்னை மரம் நிறைய பேர் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. நைட்டு அந்த டைமிங் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. பார்த்துட்டு செம்ம சூப்பராக இருந்தது. நல்லா பெயிண்டிங்ஸ்லாம் அதே அப்போ தான் அடிச்சிருக்காங்க. அது மாதிரி பளிச்சுன்னு லைட்டுக்கும் அதுக்கும் செம்மையாக பளிச்சுன்னு இருந்தது. அவ்வளோ அழகாக நல்லா இருந்தது. இது இங்கே வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சும்மா ஒரு கையில் ஒரு அதுக்கே கூட்டம் இங்கேருந்து அப்படி டிசைனாக சுற்றி போய் அந்த பக்கம் நிற்குது. சரி நாங்களும் சும்மா நின்று எவ்வளோ அகலம் நல்ல பெருசாக இருக்கு பாருங்க. இதே மாதிரி இந்த பெருசாக நான் எங்கே பார்த்தேன்னா சரஸ்வதி கோயிலில் பார்த்தேன். புத்தூர் சரஸ்வதி சுவாமிக்கு வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக வச்சுருந்தாங்க யாகசாலை. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த யாகத்தில் பண்ணுற ஆகுதி வந்து அவ்வளோ இருந்தது. கொஞ்சம் நெஞ்சம் இல்லாத ஒரு கோயில் அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கோயிலை வச்சுருந்தாங்க. ஆகுதி பண்ணுறதுக்கு அந்த இது பண்ணுவாங்கள்ல யாகம் பண்ணுறதுக்கு ஆகுதி பண்ணுறதுக்கு அவ்வளோ இது வச்சுருந்தாங்க. அவ்வளோ என்னென்ன போடுவாங்கன்னு தெரில. ஆனால் ஒரு சீத்தட்டு ஒரு 4-5 கிராமத்துக்கு சீத்தட்டு வச்சா அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தது. நான் தான் நினச்சேன் அப்போ இங்கேயும் அந்த மாதிரி இருந்திருக்கும், அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் வந்து இன்றைக்கி எங்கே வச்சுருந்தாங்கன்னு நாங்கள் பார்க்கல போய். ஏன்னா ஆக்சுவலாக கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நைட்டு தான் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி சுச்சுவேஷன்.